ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு மசாலா பொடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லா விதமான குழம்புக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு மசாலா பொடி அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா குழம்புமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதில் நீங்கள் சாம்பார் பண்ணினாலும் சரி, காரக்குழம்பு, வத்த குழம்பு செஞ்சுக்கலாம். நீங்கள் சிக்கன் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் இந்த பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மசாலா பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மிளகு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் 100 கிராம் கடுகு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு 200 கிராம், கடலைப்பருப்பு 150 கிராம், அப்புறம் வெந்தயம் 100 கிராம், ஜீரகம் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 800 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா தாராளமாக 1 கிலோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது காரம் மீடியமாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பொருளையுமே நம்ம வறுத்துக்கலாம். 1 by 1 வறுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன். ஸோ கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக அப்படிலாம் வறுக்கக்கூடாது. கொஞ்சம் இளா வறுப்புன்னு சொல்லுவாங்க. லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மசாலா பொடி கலர் மாறாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கலர் லுக் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப கருக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலா பொடி தன்மை ரொம்ப பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு நீங்கள் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ ரெண்டாவது துவரம்பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி தான் லைட்டான கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போது துவரம்பருப்பும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்திங்க அப்படின்னா அந்த லைட்டாக சூடாகி லைட்டாக அந்த ஒரு வாசனை வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மிளகை வறுத்து எடுத்துக்குவோம். மிளகு இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மிளகா எல்லாமே சேர்க்க போகிறோம். அதனால மிளகோட காரம் ஓரளவுக்கு இருந்தால் உங்களுக்கு இது சாம்பார் வச்சாலும் சரி, நீங்கள் மட்டன் குழம்பு வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் சிக்கன் குழம்பு, இல்லை நீங்கள் காரக்குழம்பு எதுக்குனாலுமே இது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போது மிளகுமே நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. அந்த வாசனை வரும்போது அதையுமே நான் எடுத்துட்டேன். இப்போது இதே பேனில் இப்போ கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு சேர்த்துட்டு அதுவுமே நல்லா வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் கடுகையுமே நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் கடுகோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம மற்ற குழம்பு வைக்கும்போது கடுகு அதிகமான ஸ்மெல் இருந்தால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால நான் ஒரு 100 கிராம் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ கடுகுமே நல்லா வெடித்து வருது. அந்த டைமில் நம்ம இதையுமே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு ஜீரகம் இருக்கும். ஸோ எப்பயுமே சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஜீரகத்தோட வாசனை நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு ஜீரகம் எடுத்துகிட்டு இதையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வாசனை வரும் இல்லையா, லைட்டாக அந்த வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஜீரகம் நல்லா ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுப்பட்டுருச்சு. ஸோ இதையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்குது. ஸோ இது நீங்கள் சாம்பார் செஞ்சாலும் சரி, நீங்கள் காரக்குழம்பு செஞ்சாலும் இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒரு 150 கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு இதுவுமே அதே மாதிரி தான் நல்லா லைட்டாக ஒரு கலர் மாறும் இல்லையா, நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். எப்பயுமே மசாலா பொடி திரிக்கும் போது ரொம்ப கலர் மாறக்கூடாது, அதே மாதிரி வறுபடாமலும் இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெந்தயத்தையுமே நம்ம வறுத்துட்டு அதையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு அரிசி இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை புழுங்கல் அரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போது அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு லைட்டான கலர் மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம மசாலா பொருள் திரிக்கும் போது
ஹை ஸ்பீடில் நீங்கள் வந்து தீ வச்சுக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வறுபட்டு வரும். அதே மாதிரி ரொம்ப கலர் வந்து டார்க் ஆகாமல் லைட்டான சொல்லுவாங்க இல்லையா, லைட்டாக செவந்தா போதும் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு வறுபட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ மற்ற எல்லா பொருளையுமே நம்ம வறுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம தனியா வந்து வறுத்துக்கலாம். கொத்தமல்லி விதை வந்து வறுத்துக்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதுவுமே அப்படி தான். இது வந்து ரொம்ப கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறுனா உங்களுக்கு போதும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூடு இருக்கணும் கையில். அந்த அளவுக்கு சூடு இருந்தாலே உங்களுக்கு இது போதும். நீங்கள் இப்படி தொட்டு பார்க்கும்போது லைட்டாக சூடு இருக்கும். ஸோ அந்த சூடு இருந்தாலே உங்களுக்கு போதும். இது வந்து ரொம்ப வாசனை வரணும், ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக வந்து வறுத்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரிட்ஜ்லேயுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே நம்ம வெளியில் வைக்கிறதோட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வாசனை வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதனால் தேவைக்கு ஏற்ப வெளியில் வச்சுட்டு மிச்சம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்காக மசாலா வந்து அரைச்சி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா பாதி மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மிச்சத்தை மட்டும் நீங்கள் ஜார் இல்லைன்னா டப்பாவில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். எப்பயுமே சொல்கிறதா, ஊறுகாவாக இருக்கட்டும், மசாலா பொருளாக இருக்கட்டும், நீங்கள் கண்ணாடி பாத்திரத்தில் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு புழு பூச்சி வராமல் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போது எல்லா கொத்தமல்லி விதையுமே நல்லா வறுத்துட்டு அதையுமே நான் ஆற வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் மிளகா வத்தலை காய வச்சு கையில் எடுத்து நொறுக்குனீங்க அப்படின்னா அது நொறுங்குற தன்மை இருந்துச்சு அப்படின்னா அது வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் லைட்டாக வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு மிளகா வத்தலை காய வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால இந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே அரைக்கிறதுக்கு கொண்டு போகும்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தையும் நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வேணும் அப்படின்னாலுமே கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பெருங்காய பவுடர் தான் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் லாஸ்ட்டில் அப்படி தட்டி விட்டுட்டேன், நான் அதையுமே காமிக்கல. ஸோ எல்லாமே சேர்த்து அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்ப ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம். அது போக மிச்சம்தான் இந்த பாக்ஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதனால தான் குவான்டிட்டி கம்மியாக தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மசாலாக்குள்ள அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.